நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்மளோட வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கியூரியாசிட்டி நமக்குள்ள அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மில் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஜோதிடரை அணுகலாம், இல்லைன்னா என்ன சொல்கிறது, முக்காலம் உணர்ந்த ஞானிகளை அணுகுவோம். அடுத்து எனக்கு லைஃப்பில் ஒரு வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு குழந்தை பிறக்குமா, என் நோய் நொடி மாறுமா, நான் எப்படி தான் சர்வைவல் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் போய் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த சூப்பர் பவர், அதாவது அற்புத சக்திகளை பெறுவதற்காக நிறைய மந்திரம் சொல்கிறாங்க, தியானம் பண்ணுறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல மலைகள், பல காடுகள், பல சாதனா அப்படின்னு சொல்லி இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு நடக்கிறத நம்ம எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியுமா? ஏன் முடியாது? கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அதனால தான் நம்மளுக்கு சித்தர்கள் பல விடயங்களை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. சித்தர்கள்ங்கிறவங்க கடவுளோ குருவோ இல்லை, முதல்ல அவங்க விஞ்ஞானிகள். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய பதிவை பொறுமையா பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு பதிவையும் நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தான் இந்த சக்தி நம்மளால எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே டைரக்டா ஹீரோவா ஆக முடியாது இல்ல. தம்பி, ஃப்ரெண்டு, அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டெல்லாம் பண்ண மாட்டேங்க. நடிச்சா ஹீரோ சார், நான் வெயிட் பண்றேன் சார். நம்ம முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கணும். முக்காலம் கூட வேண்டாங்க, முக்காலங்கிறது நம்ம உலக சம்பந்தமாக உள்ள விஷயங்கள், அது கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம எப்படி சர்வைவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பஞ்சபூத சக்திகள், நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற இந்த பஞ்சபூத சக்திகளை நீங்கள் உங்களுக்கு அடிமையாக்கணும். அடிமையாக்குறதுனா எப்படி? உங்களோட பக்தியால் அவங்கள உங்களுக்கு அடிமையாக்கணும். இப்போ கூட நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா நிறைய அகோரிகள், காசியில் நிறைய இடத்துல உலகத்தில் இருக்காங்க, அப்படியே நெருப்பு மேலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருப்பு, கொதிக்கிற நெருப்பு அப்படியே கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களால சாத்தியம்? காரணம், அவங்களும் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான். அவங்க அந்த அக்னியை வசப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் அவ்வளோ குளிரில், பனியில், கொட்டிக்கிட்டு இருக்கிற பனியில் சட்டை எதுவும் போடாமல் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம், அவங்க அந்த நீரின் சக்தி அப்போது அதை பார்த்திங்கன்னா வசியப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். முதலாவதாக நிலம். அதாவது இப்போ நிறைய யோகிகள், குருமார்கள் நிறைய விஷயங்கள் இந்த நிலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஃபிகர் நான் சொல்கிறேன், நித்யானந்தா. அந்த நித்யானந்தாவோட ஸ்பீச் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லுவார், நீங்கள் செருப்பு போடாமல் இந்தியா முழுதும் 1 மாதம் 2 மாதம் நடக்க ஆரம்பிங்க, நடந்துட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்போது அவர் ஏன் அதை அப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி பயணப்படும் போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆக்கர்ஷண தன்மை இருக்கும். அப்போது நம்ம நடக்கும்போது நம்மளோட பாதத்தின் வழியாக நம் உடலில் இந்த நிலசக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போகும். அப்போ இந்த 1.5 மாதம் ஒருத்தன் நடந்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். அவ்வளோ ஏன், நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகிறீங்க, இல்லை சபரிமலைக்கு பாத யாத்திரை போகிறீங்க, போயிட்டு வந்தவங்க அதை ரீகால் பண்ணி பாருங்கள். அந்த போய் தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உடம்புல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், முகத்துலலாம் ஒரு தேஜஸ் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? அப்போது எதுக்காக பாத யாத்திரையை இறைவனை நோக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சிந்திங்க. நிலசக்தியை இது மூலமாக மட்டும் இல்லை, நம்ம கோவிலில் அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்க பிரதட்சணம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதாவது கோவிலை அப்படியே கீழே மண்ணில் அப்படியே உருண்டு 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 வருவாங்க. அப்படி அது எதுக்காக வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உருண்டு உருண்டு வரும்போது அந்த நிலத்தின் சக்தி இவங்க ஹிருதயத்துக்குள்ளே பாயும். அப்படியும் நிலத்தின் சக்தியை நம்மளால் அடைய முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நெருப்பு, அதாவது அக்னி. அக்னிங்கிறத நம்ம எப்படி கிரகிச்சுக்கலாம், இல்லை வசியப்படுத்த முடியும்னா அதுக்கு ஒரே வழி சூரிய பகவான். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் சூரிய மந்திரங்களை சொல்லி சூரியனை வழிபடுறது. மந்திரமே தெரியலைன்னா கூட ஒரு காதலோட அந்த சூரியனை வழிபடுறது
சூரிய ஒளி படுமாறு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நீங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால ஒரு அக்னி நெருப்பு அப்படிங்கிறத நீங்கள் வசியப்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் யாகங்கள் நீங்கள் சுயமாகவே உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களை நினச்சி தொடர்ந்து யாகங்கள் பண்ணிட்டு வரும்போது அந்த அக்னி உங்களுக்கு வசமாகும். அடுத்து ஆகாயம். ஆகாயம்னு சொல்கிறப்போ பிரபஞ்சம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களில், அதாவது சரியாக பௌர்ணமி நாட்களில் இரவு 9 மணிக்கு மேலே நீங்கள் மலையில் இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இல்லை புண்ணிய க்ஷேத்திரங்களின் பிரகாரத்தில் நீங்கள் உட்காந்து இப்படியே வானத்தை பார்த்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை உங்கள் குலதெய்வத்தையோ இல்லைன்னா அந்த பிரபஞ்சத்தையோ இல்லை சிவபெருமானையோ நினச்சி நீங்கள் அப்படியே மனசார உங்களுடைய அற்புத சக்திகளை தாருங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்னால் பண்ண முடியலை அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எதுக்காக நீங்கள் போய் அந்த கோபுரத்தை பார்த்து வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அத்தனையுமே அதாவது ஆகாய சக்தி அந்த கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டு இருக்கும் கலசத்தில் குடிக்கொண்டிருக்கும். அப்போது ஒரு இடத்துல ஒரு சக்தி இருக்குன்னா அதோட ஆரா, அதோட ரேடியேஷன் சுற்றி ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அப்போது நம்ம இப்படி அண்ணாந்து தான் கோபுரத்தை பார்க்கணும். இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அந்த நம்ம அடிக்கடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரும்போது, மனப்பூர்வமாக நம்பி செஞ்சுட்டு வரும்போது, அப்போது இந்த ஆகாய சக்தி அப்படிங்கிறது உள்ளே வரும். அது மட்டும் கிடையாது, எதுக்காக இப்படி கோபுர தரிசனம் சொல்லியிருக்காங்கன்னா, சிலருக்கு மூச்சு ஹிருதயத்துக்குள்ளே சரியாக போகாமல் இருக்கும், சில பேருக்கு சளி இருக்கும், சில பேருக்கு நிறைய உடம்புல பிரச்சனைகள் இருக்கும். அப்போ கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம மூச்சு காற்றை தான் இப்படி உள்ளே இழுத்துட்டு இப்படி பார்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு இப்படி கீழே விட்டுட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்பட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு உடம்பு அப்படியே ஒரு புல்லரிக்கும். அடுத்து நீரின் சக்தியை நம்ம எப்படி கிரகிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மழை பெய்யுது இல்லைங்களா, அப்போது பெய்யக்கூடிய மழையில் கண்டிப்பாக நனையணும். சொல்கிறவன் லூசு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக பெய்யக்கூடிய முதல் மழையில் நீங்கள் நனைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ஜலதோஷம் பிடிக்கிறதோ இல்லை காய்ச்சல் வர்றதோ இந்த விஷயங்கள்லாம் வராது. அப்போது அந்த மழை நீரை ஒரு சுத்தமான பாத்திரத்தில் பிடிச்சு வச்சுட்டு அந்த மழை நீரை தொடர்ந்து நீங்கள் பருகிட்டு வரும்போது அந்த நீரின் சக்தி, நீரின் ஆற்றல் உங்களுடைய உடம்புக்குள்ள பாயும். அடுத்ததாக காற்றின் சக்தியை நம்ம எப்படி கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே வழி பிராணாயாமம். அப்போது மூச்சு பயிற்சி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது தான் காற்றை நம்மளால் வசியப்படுத்த முடியும். காற்று நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அப்போது இந்த மூச்சு பயிற்சியை நம்ம பண்ணும்போது தான் நம்ம உடம்பே பல வாயுக்களால் தான் இயங்குது ஆனது. அப்போது அத்தனை சக்தியை நமக்கு கிடைக்கணும்னா தொடர்ந்து பிராணாயாமம் பண்ணிட்டு வரணும். யாருக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை முக்காலத்தை உணரணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க முதல்ல பிராணாயாமம் பண்ண தொடங்குங்க, மூச்சு பயிற்சி பண்ண தொடங்குங்க. பிராணாயாமம் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன், அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மூச்சு பயிற்சி தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன பஞ்சபூதங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இந்த சூப்பர் பவர்ஸ் உங்களுக்குள்ளே வரும். அது மட்டும் கிடையாது, இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது மந்திர உச்சாடனங்கள் பண்ணிங்கன்னா, சாதாரணமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு மந்திர உச்சாடனங்கள் 1 லட்சம் உருவோ இல்லை 10 லட்சம் உருவோ ஜபிக்கும்போது கிடைக்கிற பலன் வெறும் 10,000 தடவையோ அல்லது 1000 தடவையோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வெறும் 1000 தடவை இல்லை 10,000 தடவை சொல்லும் போதே அந்த அற்புத ஆற்றல் கிடச்சிரும். இத்தனை ஆற்றல் கிடைச்சாலும் அதை நம்ம மனிதன் தானே, நமக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். மற்றவங்க முன்னாடி நம்ம பெரிய ஆளாக காமிச்சிக்கணும், இதை காமிச்சு பணம் பொருள் சம்பாதிக்கணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தான் வரும். இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம பண்ணோம்னா நமக்கு வரும். ஆனால் அதை நம்ம பிரயோகப்படுத்தும் போது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும். அதே இது நமக்கு கிடைச்ச அந்த அற்புத இறைவன் கொடுத்த ஆற்றலை பொதுநலமாக பலருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது
நமக்கு நிரந்தரமாக நம்ம கூட அந்த சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.